இவ்வளோ பெரிய காய்கள் ஒவ்வொரு மரத்துக்கிட்டே ஒவ்வொரு குலை 2 குலைன்னு முழுசாக காஞ்சு போயிருந்துச்சு சார். குலை காயறது, காய் வெடிக்கிறதுன்னு இப்படி ஆகிட்டு இருந்துச்சு. முன்னாடி மண் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு சார். மண்ணை செக் பண்ணி அதில் எந்த சத்து கம்மியாக இருக்கோ அதை கொடுக்குறாங்க. இந்த தடவை எந்த காயும் கொட்டலை, நல்லா வந்துட்டு இருக்கு சார். வணக்கம் ஐயா, என் பெயர் பிரபு. கல்கெரே கிராமம், ஒடலகரை தாலுகா, சித்திரதுர்கா டிஸ்ட்ரிக்ட். 6 ஏக்கரில் பாக்கு தோட்டம் வச்சுருக்கோம் சார். ஒரு 3600 மரம் வரும் சார். சார் இதில் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்தே விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க. இது வச்சு இப்போ ஒரு 15 வருஷம் ஆச்சு சார். முன்னாடி நுனி கருகிட்டு இருந்துச்சு, அப்புறம் கொலை காயறது, அப்புறம் காய் வெடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு சார். சார் வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 15-20 மரம் போயிடும் சார். போன வருஷம் இதே நேரத்தில் ஒவ்வொரு மரத்திலும் இருந்த பெரிய மஞ்சள் காய்களின் குலைகள் முழுவதுமாக காய்ந்து விட்டன. கடந்த வறட்சியின் போதும் செடிகள் காய்ந்து போயின சார். முன்னாடி மண்ணு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு சார். சார் நாங்கள் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை டாக்டர் சாயில் போட்டிருந்தோம். அப்போது வெறும் 5 லிட்டர் கேன் மட்டும் தான் போட்டோம். அப்போ விளைச்சல் பரவாயில்ல, நல்லா வந்துச்சு. அதனால் என்ன பண்ணோம்னா திரும்பவும் இந்த தடவை மீண்டும் வரவழைத்து போஸ்ட் செய்துள்ளோம் சார். நமது மனு சார் வழிகாட்டியுள்ளார். சார் நாம் மற்றதெல்லாம் செஞ்சுட்டு போனால் செலவு ரொம்ப அதிகமாகும். ஆனால் டாக்டர் சார் மூலமாக என்ன ஆகும்னா மண்ணை பரிசோதனை செஞ்சு அதில் எந்த சத்து கம்மியாக இருக்கோ அதை மட்டும் கொடுப்பாங்க. அதனால் நமக்கு செலவு ரொம்பவே கம்மியாகும். நமக்கு விளைச்சலும் நல்லா வருது சார். போன வருஷம் எங்களுக்கு ஒரு 38 குவிண்டால் கிடைச்சது சார். இந்த தடவை ஒரு 45க்கு மேலே போகும்னு தோணுது சார். ஆனால் அது மழை பெய்யறதை பொறுத்து இருக்குது சார். இந்த தடவை செடியெல்லாம் ஒன்றும் காயலை. தண்ணி கம்மியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வளருது சார். சில செடிங்க சின்னதாக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் தேறி வந்திருக்கு சார். போன தடவை டாக்டர் சாயில் பயன்படுத்தினதுல இருந்து எங்கள் மண்ணு கொஞ்சம் மென்மையாக மாறி இருக்கு சார். அப்புறம் பூக்கள் எதுவும் கொட்டலை சார். இந்த தடவை அணில் கடிச்சதை தவிர வேற எதுவும் கொட்டலை. வழக்கம் போல் அணில் கடிக்குது, ஆனால் பூக்கள் எதுவும் உதிரவில்லை சார். வேற எதையும் போடாமல் பசுந்தாள் உரம் போட்டால் நிலம் வளமாகும்னு நீங்கள் சொன்னதால் நானும் அதே செஞ்சுருக்கேன். விவசாயிகளுக்கு அவங்க தோட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் உங்கள் தோட்டத்துக்கே வந்து மண்ணை பரிசோதனை செஞ்சு அதை எப்படி பராமரிக்கணும்னு உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்போம். கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.